திருத்தக்கதேவரின் சீவக சிந்தாமணி உரைநடையில் எழுதியவர் டாக்டர் ரா. சீனிவாசன். அத்தியாயம் 4. குணமாலையார் இளம்பகம். ராசமாபுரத்தில் வணிக குடியில் பிறந்த வனிதையர் குணமாலையும் சுரமஞ்சரியும் ஆவர். அவர்கள் இரட்டை பிள்ளைகளாக பிறக்கவில்லை. எனினும் அவர்கள் இரட்டையர் என்று சொல்லும்படி இணைந்து வாழ்ந்தனர். இருவரும் பெருங்குடி வணிகரின் மகளிராவர். நெருங்கிய நட்பினர். ஆயினும் அவர்கள் உரையாடும்போது எதிர்கட்சிக்காரர்கள் போல் முரண்பட்டு பேசுவர். எதற்கெடுத்தாலும் ஒட்டு என்று கூறி வெட்டி பேசுவர். வெற்றி பெறுபவள் மற்றவளுக்கு இது தர வேண்டும் என்று பந்தயம் வைத்து வேகமாக பேசுவது வழக்கம். ஒரு சிறு கதை. மயிலும் கருடனும் இணை பிரியாத சிநேகிதர்களாக பழகினர். நாம் இருவரும் செறிந்த நட்பினால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருந்தன. பேசி முடிப்பதற்குள் அவற்றின் கண் முன் ஒரு பாம்பு ஊர்ந்து சென்றது. அதை நான் தான் குத்துவேன், எனக்குத்தான் சொந்தம், நான் முதலில் பார்த்தேன் என்றது மயில். கருடன் சொல்லியது, பாம்பு தீராத பகை, அதை குத்திக் கொள்ளும் உரிமை எனக்குத்தான் உண்டு என்று ஆணையிட்டு கூறியது. இச்சண்டையில் பாம்பு தப்பித்து கொண்டது. இவை இரண்டும் அதற்கு பிறகு பேசியதே இல்லை. ஊரிலே திருவிழா. இளவேனிற் பருவம் வந்தது. ஆடவரும் பெண்டிரும் குடும்பம் குடும்பமாக சோலையையும் அருகிருந்த நீர் அருவியையும் நாடி சென்றனர். சோற்று மூட்டை கட்டிக்கொண்டு வேற்று நாட்டுக்கு செல்வது போல் சென்றனர். சிறப்பாக அரும்புகள் அங்கே விரும்பி சென்றனர். சுரும்புகள் அவற்றை நாடி சென்று வட்டமிட்டன. கன்னியர்கள் அன்னையரின் காவலை கடந்து தன் ஆவல் தீர காதலிக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது. மணமானவர்கள் வீட்டில் ஒரே மாதிரி உணவு உண்டவர்கள் அதே உணவை வேறு வகையில் சுவைத்து உண்டனர். சோலை நிழல்களில் காதலர்கள் பேசி கதைகள் அளந்தனர். காரணமில்லாமலே சிரித்தனர். சிடுமூஞ்சி கணவர்கள் கூட சிரித்து விளையாடி குதூகலம் அடைந்தனர். முத்து பல்லக்கில் பிறர் சுமக்க சென்றனர் இளங்கன்னிகைகள். மற்றவர் பாடிக்கொண்டு மாட்டு வண்டிகளிலும் குதிரை பூட்டிய தேர்களிலும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்ப அங்கு சென்று குழுமினர். காளை பருவத்து இளைஞர்கள் தம் தோழருடன் இயற்கை காட்சியோடு இனிய மகளிரை கண்டு மகிழ இதை வாய்ப்பாக பயன்படுத்தினர். சிட்டுக்குருவிகள் பறக்கின்றன என்று பட்டுப்பூச்சிகளை சுற்றி வட்டமிட்டனர். குணமாலை தான் கொண்டு வந்திருந்த சுண்ணத்தை எடுத்துக்காட்டி அதன் பொன் வண்ணத்தை சிறப்பித்து பேசினாள். தான் கைப்பட சமைத்த சமையல் என்று பெருமை பேசும் இல்லத்து அரசிகள் போல இவள் இது தன் கைப்பட அமைத்த சுண்ணம் என்று அதன் வண்ணத்தை பாராட்டினாள். அதனால் தன் கைத்திறனையும் கலைத்திறனையும் சுவைத்திறனையும் அழகின் உணர்வினையும் அதிகப்படுத்தி பேசினாள். மயில் கருடன் கதையாயிற்று. நீ நாட்டுப்புறத்து பெண், நாகரிகம் அறியாத கட்டுப்பட்டி, உனக்கென்ன தெரியும் அழகியல் பற்றி? இந்த சுண்ணத்தை கொண்டு நீ யாரையாவது உன் பக்கம் இழுக்க முடியுமா? இதை வைத்து நீ ஒரு ஆடவனை கவர்ந்து விட்டால் உனக்கு நான் தோற்றவளாவேன். இது நான் இடித்த சுண்ணம். இதையும் அதையும் வைத்து அனுப்புவோம். யார் எதற்கு அடிமையாகின்றனர் என்று பார்ப்போம் என்றாள் சுரமஞ்சரி. தோழியர் தடுத்து பார்த்தனர். சூதாட்டம் இது. நாம் பூசிக்கொள்ளும் அழகு சாதனை இது. இதை வைத்தே சூதாடுவது தீது. இதனால் பகை வளரும். நகை கெடும். இது உங்களுக்கு மிகை என்று வகையாக எடுத்து காட்டினர். முடியாது. இரண்டையும் தனித்தனியே தட்டுகளில் எடுத்து செல்லுங்கள். வழியில் தட்டுப்படுகின்ற கட்டிளம் காளைகளிடம் காட்டுங்கள். அவர்கள் தீர்ப்பு கூறட்டும். எது உயர்ந்தது என்று உரைக்கட்டும் என்றனர். ஒட்டு என்று வைத்தவர் அதற்கு ஈடாக பணயமும் வைத்தனர். தோற்றவர் இவ்வருவியில் நீராடுதல் கூடாது. கோடி பொன் கொட்டி அளந்து அருகன் கோவிலுக்கு தர வேண்டும் என்றாள் சுரமஞ்சரி. அதனை குணமாலை மறுக்கவில்லை. செம்பொன் கொடி அணைய சேடியர் இருவர் தனித்தனி தட்டு ஏந்தி காளையர் சிலர் முன் நீட்டினர். அவர்கள் தட்டை பார்க்கவில்லை. இதை பாருங்கள் என்றனர் சேடியர். உங்களை பார்த்து கொண்டிருந்தோம் என்றனர் வாலிபர்கள். அவர்கள் சிரித்தனர். எம்முடைய தலைவியர் பெரிய வீட்டு பெண்கள். அவர்களுக்கு இந்த சிறிய விளையாட்டுக்கள் பொழுதுபோக்கு. அவர்கள் தம் கையால் இடித்து பூசிக்கொள்ளும் சுண்ணம் இது. எது இவற்றில் சிறந்தது என்று கேட்கின்றனர். நாங்கள் வணிக சிறுவர்கள். கோமுட்டி சாட்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாரையும் புண்படுத்த மாட்டோம். முன்பக்கம் பார்த்தால் செட்டியாருடையது, பின்பக்கம் பார்த்தால் ரெட்டியாருடையது என்று சொல்லி பழக்கம். அதனால் கோமுட்டி சாட்சி என்ற சொல் வழக்கே உண்டாகிவிட்டது. இது சிறப்பாக இருக்கிறது என்றால்
மற்றொருவர் விரைப்பார்கள். எங்களுக்கேன் இந்த பொல்லாப்பு, நாங்கள் நல்ல பிள்ளைகள் என்றார்கள். உங்கள் முடிவுதான் என்ன? ரெண்டும் நன்றாக இருக்கிறது. இதை சொல்லவா உங்களிடம் வந்தோம்? மற்றொன்று சொல்கிறோம். சுண்ணம் எப்படி இருந்தால் என்ன, அதை பூசிக்கொள்பவர் வண்ணம் அழகாக இருந்தால் அதுவே மெச்சத்தகுந்தது என்றனர். ஆகா, பெரிய கண்டுபிடிப்பு. நீங்கள் நாடக வசனம் எழுதத்தான் தகுதி. யாரை கேட்டால் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அப்படி கேளுங்கள், சொல்கிறோம். சீவகன், அவனை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமே. காந்தர்வ தத்தையோடு வீணை போட்டியில் கலந்து கொண்டவன். அவன் இந்த மாதிரி விவகாரங்களில் கை தேர்ந்தவன். அனங்கமாலைக்கு அவன் ஒப்பனை செய்தவன். அவன் பல சுண்ணங்களை அப்பியவன். அவனை கேட்டால் தப்பாமல் சொல்வான். அது மட்டுமல்ல, அவன் மணந்து கொண்டது காந்தர்வ நாட்டு பசுங்கிளி. அவன் எண்ணத்தை கேளுங்கள், அவன் திண்ணமாக தீர்ப்பு கூறுவான் என்று கூறி தப்பித்து கொண்டனர். என்ன இந்த பிள்ளைகள் மோசமாக இருக்கிறார்கள், ரசனையே இல்லாதவர்கள் என்று விசனமாக அவர்களை விட்டு இசை ஞானி என்று பெயர் வாங்கிய இளவரசன் சீவகனிடம் சென்றனர். சேலைகள் தன்னை நோக்கி வருவதை வேலை தாங்கிய வீரனாகிய சீவகன் பார்த்தான். ஐயா, ரசிகர் தலைவரே, உம்மால் அழகை ரசிக்க தெரியுமா என்று கேட்டனர். உங்களை ரசிக்க முடியாது, அழகை ரசிக்க தெரியும் என்றான். அழகு அதிகம் இல்லாததால் தானே இந்த அடிமை தொழில் செய்கிறோம். பூக்களை ரசிக்க தெரியுமா என்று காட்டினாள். பாக்களை ரசிப்பேன். திருத்தக்க தேவர் எழுதும் கவிதைகள் என் உயிர் என்றான். அதனால் காமசுவை என்பது உமக்கு கைவந்த கலையாக இருக்கும் என கருதுகிறோம். கவி சுவையில் அதை காணும்போது அது தவறில்லை, புவி சுவையில்தான் காணக்கூடாது என்றான். பூக்களின் ரசிகன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். யாரோ திரித்து சொல்லியிருக்கிறார்கள். பூவையர் என்பதை மாற்றி சொல்லியிருக்கிறார்கள். சரி, சுண்ணத்துக்கு வருகிறோம். எது நலம் வாய்ந்தது, அதை எப்படி கண்டுபிடிப்பது? கோடையில் இடித்து துகள்கள் செய்தது வாடை மிகுந்து வீசும், மாரியில் இடித்தது மங்கி போகும் என்றான். அதை எப்படி பிரித்து அறிவது? பூக்களின் ரசிகர்கள் இங்கு இந்த சோலையில் சதா சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விட்டால், அவர்கள் அதை தொட்டால் அது உயர்ந்தது என்று கருத்தாகும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் தலையில். என்னையா கெருக்காக பேசுகிறீர்? சுருக்கமாக பேசினேன். உங்கள் தலையில் என்ன சூடியிருக்கிறீர்கள்? பூக்கள். அதை சுற்றி திரிவது யார்? ஒன்று வண்டுகள், இல்லாவிட்டால் சில மண்டுகள். அந்த வண்டுகளைத்தான் நான் சொல்கிறேன். மனித சாதியில் 4 வகை சாதி உண்டு. அதே போல வண்டிலும் 4 இனங்கள் உண்டு. வண்டு, நிமிரு, தேன், சுரும்பு என்பவை ஆகும். இவை மானிடர் போல் ஒரு பக்கம் சாயமாட்டார்கள். நீதிபதிகளை நீங்கள் விலைக்கு வாங்கிவிடலாம். இந்த அம்பிகாபதிகளை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. வழக்கு மன்றம் தொடரலாமே. நீதிபதிகள் 4. இதை உங்கள் மொழியில் சொன்னால் கூட்டு நீதிபதிகள் என்பீர்கள். அவற்றிற்கு இந்த பொடியை ஊட்டி பார்த்தால் அவை உண்மையை காட்டிவிடும் என்றான். சுண்ணப் பொடியை மேலே தூவினர். குணமாலையின் துகள்கள் காற்றில் மேலே பறந்தது. சுரமஞ்சரியின் துகள்கள் ஈர சுமையில் தரையில் இறங்கியது. இதை கண்டு வியந்தனர். அது பறக்கும் விமானம், இது இறங்கும் விமானம் என்றான். எது உயர்ந்தது? உயரத்தில் பறப்பது. எப்படி சொல்கிறீர்கள்? கோடையில் உலர்ந்தது மேலே சென்றது. மாரியில் ஈரம் பட்டது, அது சோர்வு கண்டது, கீழே படிந்தது. முடிவு? வண்டுகள் மேலே பரவிய சுண்ணத்தை சுற்றி அவற்றை சுவைத்தன. சுரமஞ்சரியின் சுண்ணத்தை தொடவே இல்லை. அதனால் வண்டுகள் தந்த தீர்ப்பு இது என்பதை காட்டினான். அது எப்படி நீங்கள் வண்டுகளை விழித்தீர்? வண்டுகளுக்குத்தான் மனத்தை கண்டு சொல்ல முடியும். நீங்கள் திருவிளையாடற் புராணம் படித்திருக்கிறீர்களா? நாடகம் பார்த்திருக்கிறோம். நக்கீரருக்கும் சிவனாருக்கும் நடக்கும் வாதம் தன் காதலியின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்பதுதான். அந்த பாட்டு சொல்கிறேன் கேளுங்கள். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறியெயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. நீ பல பூக்களை சுற்றி வந்திருக்கிறாய். என் தலைவியின் கூந்தலை விட மனமுள்ள பூ நீ கண்டதுண்டோ என்று வினவுகிறான்
அந்த பாட்டுக்குரிய தலைவன். அதை படித்ததால்தான் இது நினைவுக்கு வந்தது. வண்டுதான் எதையும் கண்டு சொல்ல முடியும் என்பதை அப்பாட்டு கொண்டு நான் அறிந்தேன் என்றான். கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறது என்று அத்தோழியர் பாராட்டி சென்றனர். பதில் கடிதம் வரும் என்று எதிர்பார்க்கும் பெற்றோர்களைப் போல சேடியர் தக்க தீர்ப்பு கொண்டு வருவர் என்று இருவரும் காத்து கிடந்தனர். குணமாலைக்குத்தான் வெற்றி என்று அறிவித்தனர். சுரமஞ்சரிக்கு வந்தது கோபம், ஏற்பட்டது மனஸ்தாபம். அவன் என்னை விட உன்னைத்தான் ரசிக்கிறான். இந்த சுண்ணத்தை கொண்டு அவன் பாராட்டுதலை நீ பெற்றுவிட்டாய். அவனிடத்தில் பாடம் படிக்க நீ போட்ட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ கெட்டிக்காரியாகிவிட்டாய். பந்தயத்தில் வென்றுவிட்டாய். குணமாலையார் என்ற பெயரை கேட்டே அவன் முடிவு செய்துவிட்டான் என்று குற்றம் சாட்டினாள். சுரமஞ்சரி என்று பெயர் வைத்து என் பெற்றோர்கள் தவறு இழைத்துவிட்டனர். சாதகம் பார்த்து கணிப்பது போல அவன் உனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிவிட்டான். எனக்கு ஒரு பாதகமாகிவிட்டது. மாலைக்கு ஒரு காலம் வந்தால் மஞ்சரிக்கும் ஒரு காலம் வரும். அடைந்தால் அவனை அடைவேன். இப்பொழுது மனம் உடைவேன். காமன் அவன் வில், அது விடும் கணை, என்னை தொடாது. கன்னிமாடம் இனி சேர்வேன். ஆடவன் என்றால் அவன்தான் ஆடவன். மற்றவர்களை மதித்து கண்ணெடுத்தும் பாரேன் என்றாள் சுரமஞ்சரி. மண்ணுக்குள்ளே சில மாதர் உன் நல்லறிவை கெடுத்து விட்டார்கள். கண்ணுக்கு இனியவன் என்கிறாய். அதனால் அவனை காதலிப்பது இயற்கைதான். அதனால் மனம் புண்ணாகும்படி நீ புழுங்கினால் பயன் என்ன என்றாள் குணமாலை. அவனுக்கு உன்னை பிடித்துவிட்டது. நீ புளியங்கொம்பை பற்றி கொண்டாய். அதனால் களிப்பு மிக்க வாழ்வு பெறப்போகிறாய். உன்னை பற்றி அவன் பிறரை விசாரித்திருப்பான். நான் அவசரக்காரி, ஆவேசக்காரி என்று கூறியிருப்பார்கள். அதை அவன் விசாரிக்காமலேயே எடுத்துக்கொண்டிருப்பான். நீ குணக்குன்று, நான் மணற்குன்று. நீ நிறைக்குடம், நான் அரை வேக்காடு. நீ அகல் விளக்கு, நான் ஒளி விளக்கு. நின்று எரிவாய், நான் அணைந்து எரிவேன் என்று அறைந்திருப்பார்கள். நீ சொல்லித்தான் தெரிகிறது அவன் என்னை காதலிக்க கூடும் என்று. என்னிடம் பார்த்து மகிழ ஏதோ இருப்பதாக சொல்கிறாய். அதையும் காட்டியும் விட்டால் போகிறது என்றாள் குணமாலை. மறைத்து என்ன பயன்? நீ விரைத்து இருந்தாலும் அவன் தன் காதலை உரைத்து உன்னை வளைக்காமல் இருக்கப் போவதில்லை. ஒரு பார்வை, அது போதும். சுட்டும் விழிகளில் கட்டி போடலாம். காதல் என்பது ஒட்டு வியாதி. நீ கிட்டே போனால் அது ஒட்டிக்கொள்ளும். ஒரு சின்ன பூ ஒன்று போதும். அதை நெகிழ்த்து விடு. ஓடி வந்து அதை எடுத்து கொடுப்பான். பூவே பூச்சுடவா என்று அழைப்பான். அது கூட உனக்கு தேவையில்லை. வெறும் பொடி போட்டே நீ மயக்கிவிட்டாய். சுண்ணம் அவனை மயக்கும் சொக்கு பொடியாகிவிட்டது. அதுவே நீ விடும் காதல் தூதாகிவிட்டது. அதற்கு ஏதுவாக பேச்சுவார்த்தை தொடரும். அவன் தொடுக்கப் போகும் இரண்டாவது பூனி. இல்லாத காதலை நீ உன் சொல்லாலே உண்டாக்குகிறாய். உனக்காகவே வாய்ப்பு வரும்போது காதலிக்கிறேன் என்றாள் குணமாலை. மறைத்து என்ன பயன்? அவன் மேல் உனக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கிறது. 7 நாள் இசை விழா நடந்தது. 7ஆம் நாள் மட்டும் நீ அங்கு அடி எடுத்து வைத்தாய். அன்று அவன் பாடுகிறான் என்பதால் தானே. தத்தை பாடியபோது உன் கைத்தாளம் ஏன் மடங்கிவிட்டது? அவன் பாடும்போது மட்டும் உன் உடம்பே அசை போட்டது ஏன்? இசை ஞானி என்று இசைத்து மற்றவர்கள் பரவசப்பட்ட போது நீ ஏன் உன் கையில் இருந்த தூசினை தட்டி கொண்டிருந்தாய்? அப்படி நீ கை தட்டினால் அவன் வந்து உன் மெய் தட்டுவான் என்று ஆசைதானே காரணம். அவள் அவனுக்கு மாலையிட்ட போது நீ ஏன் மௌனம் சாதித்தாய்? வாழ்த்த மேடை ஏறி உன் வாய் திறந்து சொல்முத்துக்களை உதிர்த்திருக்கலாமே. நீ அடித்த கல்குறி தவறவில்லை. அது காய் மீது பட்டு உன் மடியில் வந்து விழுந்துவிட்டது. மாங்காய் உனக்கு புளிக்கப் போகிறது என்று வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று உரையாடினாள். அவள் பகைப்பாடி பகர்ந்த அத்தனை வசைகளும் அவள் உள்ளத்தில் காதலை புகைய வைத்தன. அவை அவள் காதலுக்கு தூபம் போட்டது போல் இருந்தன. நிச்சயம் அத்தகைய வாய்ப்பு கிடைக்குமா என்று எண்ணத் தொடங்கினாள். எட்டாத கனியாகுமோ என்றும் எண்ணி பார்த்தாள். அந்த சின்ன ஆசையை உண்டாக்கியதால் மஞ்சரியை வாழ்த்தினாள். சுரமஞ்சரி காதலில் தோல்வியுற்றவர் சரணடையும் சரணாலயமாகிய கன்னிமாடத்திலிருந்து தனிமையில் இருக்க விரும்பினாள். தன் தந்தையிடம் சொல்லி தானே ஏன் ஒரு கன்னிமாடம் கட்டித்தர சொல்லக்கூடாது என்று துணிந்தாள். அவனை நெஞ்சில் வைத்து வழிபட அது ஒரு ஆலயமாக அமையும் என்று கருதினாள். அது மட்டுமின்றி தன்னை போல் அடிபட்டு முடம்பட்டு போன இளஞ்சிற்றுக்கள் வந்து தங்குவதற்கு அது ஒரு கூடாக அமையுமே
என்று நினைத்தாள். தமிழ்நாட்டு தவசெல்வியாக சென்றவள் அரபு நாட்டு பதுமையாக வீடு வந்து சேர்ந்தாள். தில்லி துருக்கர் செய்த வழக்கத்தை பின்பற்றினாள். வானத்து மதியை கரிய மேகங்கள் மறைத்துவிட்டன. நீராடி வர சென்றவள் போராடி வீடு திரும்பினாள். இணை செருப்பாக சென்றவர்கள் தனி செருப்பாக வீடு சேர்ந்தார்கள். மற்றொருத்தி எங்கே என்று சற்று கவனித்த அவள் தாய் இந்த கேள்வியை விடுத்தாள். நேற்று வரை இருந்த உறவு இன்று வரை நீட்டிக்கவில்லை என்றாள் அவள் தோழிகளுள் ஒருத்தி. என்னடி, என்ன நடந்தது? ஒரே பல்லவிக்கு 2 பேர் சரணம் பாட ஆரம்பித்தார்களா என்றாள் தாய். இல்லை, அவள் மட்டும்தான் அதை இப்பொழுது பாடப்போகிறாள். எனக்கு இடமில்லை என்றாள் சுரமஞ்சரி. சுன்னத்தின் காரணமாக இருவரும் எண்ணம் வேறுபட்டனர் என்று தோழியர் விளக்கினர். அவளுக்கு முகமூடி ஏன் என்றாள் மஞ்சரியின் தாய். மற்றவர்கள் யாரும் தன் முகத்தை பார்க்கக்கூடாது, தான் மட்டும் 2 துளைகள் கண்ணுக்கு என்று வைத்துக்கொண்டு மற்றவர்களை பார்க்கப் போகிறாளாம். இது தோழியின் விடை. கன்னி மாடம் ஒன்று தனக்காக கட்டித்தர வேண்டும். அந்நியர் யாரும் அங்கே வரக்கூடாது என்றாள் மஞ்சரி. கட்டி கொடுக்க வேண்டியவள் நீ, அங்கே ஒட்டி கொண்டிருந்தால் எப்படி என்றாள் தாய். என்னை அழவிடு, அழுவதற்கு ஒரு இடம் வேண்டும், அதற்குத்தான் நான் தனி இடம் கேட்கிறேன் என்றாள். சிரிப்பதற்கு இடம் கிடைக்கும் வரை சீராக அவள் அங்கேயே இருக்கட்டும் என்ற அவள் மனப்போக்கின்படி அவள் தாய் விட்டுவிட்டாள். தந்தையிடம் சொல், அந்த தெரு வழியே ஆடவர் யாரும் வரக்கூடாது. இதை அரசனிடம் சொல்லி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றாள் மஞ்சரி. இந்த காலத்தை போலவே சிலவற்றை காசு கொடுத்தால் சாதிக்கும் காலமாக அது இருந்தது. அவள் தந்தை கட்டி தங்கத்தை கொண்டு போய் கட்டியங்காரனுக்கு தந்து அனுமதி வாங்கி வைத்தான். ஓநாய்கள் வரக்கூடாது, அவற்றிற்கு வழி இல்லை என்று ஒரு பலகை மாட்டி வைக்கப்பட்டது. ஆடவரை உள்ளிருந்தவர்கள் சன்னல் வழியாக எட்டி பார்த்து கொள்ள முடிந்தது. அது மிக பழைய கட்டிடம். அதில் சிற்பங்கள் செதுக்கியிருந்தனர். 2 சிற்பங்கள் இருந்தன. கிழக்கையும் மேற்கையும் பார்த்தன. இது ஆண், இது பெண் என்று தோழி வேறுபடுத்தி காட்டினாள். சிற்பங்களில் கூடவா பேதம் இருக்க வேண்டும்? இந்த ஆண் சித்திரத்தை அகற்றிவிடு என்று ஆணையிட்டாள். மருந்துக்கு கூட ஒரு மல்லிகைப்பூ அங்கு வைக்கப்படவில்லை. தனக்கு என ஒதுக்கிவிட்ட திரையரங்கில் அவள் கால் சலங்கையொலி கேட்டுக்கொண்டிருந்தது. ஆடை எழினியின் திரைகள் நீக்கப்படவில்லை. இது அவள் நிலை. குணமாலை நிலை வேறு. யானை என்றால் அதற்கு மதம் பிடிக்கவில்லை என்றால் அது யானையே ஆகாது. அதுவும் அரசனின் யானை என்றால் அதிக மதம் பிடிக்க வேண்டும். கட்டியங்காரன் யானை என்றால் அது கட்டுக்கடங்காது. அது யாரை வேண்டுமானாலும் குத்தலாம். அதை தாங்காமல் மற்றவர்கள் கத்தலாம். அதை தடுக்க யாரும் முன்வரவில்லை. குணமாலை முத்து சிவிகையில் வந்து கொண்டிருந்தாள். யானையை கண்டதும் அதை சுமந்தவர்கள் அலறி பொத்தென்று போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அந்த யானையை தடுத்து நிறுத்த எந்த பாகனும் அங்கு நிற்கவில்லை. யானைக்கு புதுவிதமான ஆசை பிறந்தது. அணைக்க அல்ல, அவளை அடித்து கொல்ல. மதமான பேய் பிடித்திருக்க வேண்டும். கந்த கோட்டத்துக்குள் வளரும் கந்தவேளே என்று ஒரு ஆண்டி அந்த பக்கம் பாடிக்கொண்டு சென்றான். அதை ஆராய்ந்து கொண்டு அவள் பல்லக்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த யானை தன்னை துதிக்கையால் வளைத்து கொண்டிருந்த போது அந்த பாட்டுக்கு பொருள் இவளுக்கு விளங்கியது. கத்துவதற்கும் முடியாமல் அவளுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்த தோழி ஒருத்தி ஆடவர் எவரும் இல்லையோ என்று கூவி அழைத்தாள். அங்கு நடந்து கொண்டிருந்த பாதைவாசிகள் அதை கேட்டு தம்மை அல்ல என்று மதித்து கொண்டனர். ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சிங்கம் திடீரென்று பாய்ந்து அந்த யானையின் கையிலிருந்த மாலையை எடுத்துவிட்டு அது அதன் கையகத்து புகுந்தது. குணமாலை அவனை கண்டாள். தான் அகப்பட்டதற்கும் அவள் துடிக்கவில்லை. இந்த புதிய ஆடவன் தனக்காக பிணை தந்தது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த இளைஞன்தான் தன் சுன்னத்தை பாராட்டியவன் என்பதை பின்னால் கேட்டு அறிந்து கொண்டாள். யானையோடு அவன் போராடி கொண்டிருந்த அந்த சில நிமிடங்களில் அவளுக்கு உயிர் போய் வந்து கொண்டிருந்தது. இதய அறுவை சிகிச்சை நடக்கும்போது என்ன ஆகுமோ என்று வெளியே காத்து கிடக்கும் உறவினராக அவள் ஆனாள். அந்த யானை அடக்கப்பட்டது. அது பிரம்படிக்க அஞ்சும் பள்ளி மாணவனைப் போல மண்டியிட்டது. அங்குசம் கொண்டு அதனை அடக்கி வைத்தான். பாகர்கள் ஒதுங்கி நின்றனர். வீட்டில் அடங்காத பிள்ளையை ஊரார் அடக்கியதைக் கண்டு அவர்கள் உள்ளுக்குள் மகிழ்ந்தனர். அவள் எண்ணி பார்த்தாள். சுரமஞ்சரி இந்த விபத்தில் சிக்கியிருந்தால் அவள் அதிர்ஷ்டக்காரியாகிவிட்டிருப்பாள். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்ததே என்று மகிழ்ந்தாள்.
தன் உடம்பெல்லாம் உராசி அதில் வெளியிட்ட குருதி சிதறல் வீரன் தன் மார்பில் காணும் வடுவாக கொண்டு மகிழ்ந்தாள் அவள். அவன் தன்னை இட்டு இழுத்தபோது அவள் துவண்டு விழுந்தாள். அவன் கட்டி அணைத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி ஏங்கினாள். தோழியர் வந்து சூழ்ந்தனர். அவள் வடுகண்டு துயரத்தில் ஆழ்ந்தனர். சொன்னால் கேட்டாயா? தனியாக போகக்கூடாது என்று சொன்னேனே என்ற அம்மா பழைய பல்லவியை பாடினாள். அந்த யானை பொல்லாதது. அது போன மாதம்தான் பல்லில்லா கிழவியின் பற்கள் அத்தனையும் நொறுக்கிவிட்டது என்று பழைய கதையை சொன்னாள். எதிர்பாராத சந்திப்பாக சீவகன் அதனை கொண்டான். சுன்னத்தின் வண்ணத்தில் அவள் சுந்தர முகத்தை கண்டவன் இப்பொழுது நேரில் கண்டதை எதிர்பார்க்காத சந்திப்பாக கொண்டான். யாரோ ஒரு கன்னிப்பெண். அதனால் அவளை காக்க கருதி யானையை எரிதல் களைக்கு கடன் என்றுதான் முனைந்தான். அந்த கண்ணி இவளாகத்தான் இருக்க வேண்டுமென்று எழுதியிருந்ததே, அந்த எழுத்தைத்தான் மீண்டும் மீண்டும் வாசித்தான். அவள் கழுத்தை அந்த யானை நெரித்திருந்தால் என்னவாகியிருக்கும் என்று எண்ணி பார்த்தான். அவள் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலையாகியிருப்பாளே என்று தவித்தான். வீணையில் தத்தையை வென்றதை அவன் வீரமாக கொள்ளவில்லை. யானையை அடக்கி அவளை காத்ததே வெற்றி என்று நினைத்தான். அவள் பார்த்த மோன புன்னகையில் அவள் எத்தனை எண்ணங்கள் பொதித்து வைத்தாள் என்று எண்ணி பார்த்தான். நோய் நோக்கு விளைவித்தவள், அது தீரும் மருந்தும் அவள் நோக்கே என்று வள்ளுவம் பாடினான். தனிமை அவனை வாட்டியது. சோலை கிளியை காண அவன் உள்ளம் துடித்தது. மாலை வேறு வந்தது. அது மயக்கம் தந்தது. அக்கம் பக்கத்தவர் அடிக்கடி வந்து அவன் மோனத்தவத்தை கலைப்பதை அவன் விரும்பவில்லை. அவளை பற்றி அமைதியாக நினைத்து கொண்டு அந்த அலைகளில் நீந்தி விளையாட ஊர்ப்புறத்து சோலையில் சென்று ஒரு மேடை மீது அமர்ந்தான். கூட்டில் வந்து அடங்கும் பறவைகள் முணுமுணுத்து கொண்டு திட்டிக் கொண்டு இருப்பது போல ஒலிகள் எழுப்பி சின்ன குழந்தைகளின் கண்ண குமிழிகளை காட்டிக் கொண்டிருந்தன. கேள்விகளை விட்டுவிட்டு தேர்வுகளை பற்றியே எண்ணி வருத்தப்படும் மாணவனைப் போல அவனிடம் பேசாமல் வீடு வந்தமைக்கு மனம் நொந்து கொண்டு தேள் கொட்டியதைப் போல துடித்து கொண்டிருந்தாள் குணமாலை. அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று அறிந்த தாய் அதை கேட்டு தொலைக்காது மூடியை எடுக்காத பாத்திரமாக அவளை பார்த்தாள். யானைக்காக இவள் பானை சோற்றில் ஒரு பருக்கை கூட சாப்பிடாமல் இருக்க தேவையில்லை. அவள் இளமை நினைவுகள் அவள் முன் நின்றன. யாரை கண்டாய், பேரை சொல்வாய் என்று கேட்பது அநாகரிகம் என்று சொல்லி அவள் அழுகை சுதந்திரத்துக்கு தடை உத்தரவு போட விரும்பவில்லை. எப்படியும் அவள் சொல்லித்தான் தீர்வாள். கிளி இருக்கிறது, அதனிடம் பேசி தன் துயர் ஆற்றிக்கொள்வாள் என்று மனம் அமைதி கொண்டாள். ஆரம்ப பள்ளி சிறுவன் போல் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அவள் மௌனத்தை கலைத்தது. அவள் தீட்டிய சித்திரம் கண்டு அவள் மனப்போக்கின் விசித்திரத்தை அறிந்து கொண்டது. குறிப்பறிந்து செயல்பட்டது. நேரே யானையை அடக்கிய வீரன் இருந்த சோலையை முகவரி கேட்டு யாரையும் விசாரிக்காமல் கழுதை கெட்டால் குட்டி செவுறு என்ற பழமொழிக்கேற்ப இவன் நிச்சயம் சோலையில்தான் இருப்பான் என்பதை அறிந்து அங்கு சென்றது. கண்ணியர் உற்ற நோய் கண்ணினும் இனியவர்க்கு எடுத்து உரையார். யானும் என் வாயால் இதை எடுத்து சொல்ல மாட்டேன். கற்றவன் நீ. உற்ற நிகழ்ச்சியை கொண்டு சற்று எண்ணி பார்த்து நீயே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணை தொட்டுவிட்டால் யாரும் அவளை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். நீ மெதுவாக அவளை பிடித்து இழுத்திருக்கலாம். நீ அவளை இறுகத் தழுவி அவளை கசக்கி விட்டாய். அவள் மிகவும் மெலிந்து விட்டாள். அவளை நீதான் மணக்க வேண்டும். இது இந்த உலகியல் என்றது கிளி. கசக்கினேன், முகரவில்லை என்றான் சீவகன். நுகரலாம். அதை எடுத்து உரைக்கத்தான் பறந்து வந்தேன். சிறகு பெற்று வந்தேன். சிறகு பெற்றதன் பயன் இன்றுதான் கண்டேன் என்றது கிளி. அஞ்சல் எடுத்து வந்தா அஞ்சுகுமே. அவள் சுகம் விரும்பி அவளை மணப்பேன். அவள் தந்தை பேராசைக்காரனாக இருந்தால் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து பரிசமாக குவிப்பேன். இனி அவளுக்கு தவிப்பு ஏன்? அவளுக்காக என்றும் காத்திருப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். ஆழ்கடலுக்கப்பால் அசோக மரத்தின் ஒரு நிழலில் சோகமே வடிவம் கொண்டு இருந்த அணங்குக்கு அன்று அனுமான் ராமன் தந்த கணையாழி தந்தான். அது அவள் சோகத்தை மாற்றியது. அதை போலவே நீயும் இந்த மோதிரத்தை அன்பின் அடையாளமாக அவளிடம் கொடு என்று சொல்லி செய்தியை ஓலையில் பொறித்து அனுப்பினான். உன் நண்பர்களுக்கு தோழன் நீ, அவளுக்கு நீ தோழன். உன் தோள் துணையாகத்தான் அவள் துயில முடியும். நாள் கடத்தாதே என்று சொல்லிவிட்டு விண் வழியாக விரைந்தது. வானத்து வீதியை அவள் விழிகள் பார்த்து கொண்டு காத்திருந்தன. சென்ற கிளி கொண்டு வரும் செய்தி யாதாக இருக்குமோ
என கவன்று இருந்தாள். பச்சையாக எது தெரிந்தாலும் அது கிளி என நினைத்தாள். பச்சை என்ற பெயரை கேட்டாலே அவள் பசி தீர்ந்தது போல் ஆயினாள். பறந்து வந்த கிளி கொண்டு வந்த செய்தி கேட்பதற்கு முன் அதற்கு அடிசில் ஊட்டினாள். பால் பிசைந்து சோறு காட்டினாள். அது கொண்டு வந்து கொடுத்த மோதிரத்தை வாங்கி வைத்து மகிழ்ந்தாள். கிளியை மெல்ல படுக்க வைத்து உறங்குக என்று சொல்லி தடவி கொடுத்தாள். தினம்தோறும் இதை போன்ற வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று அந்த கிளி எண்ணி பார்த்தது. பாலும் சோறும் பாங்காய் தந்திடுவாள் என்று மன நிறைவு கொண்டது. காதலுக்காக யார் யாரையோ தூதுவிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறது. மேகத்தை தூதுவிட்டு காதலிகள் தம் சிநேகத்தை தெரிவித்தது அதுக்கு தெரியும். நளன் அன்னத்துக்கு தந்த செய்தியும் தமயந்தி தூது அனுப்பியதும் நளவெண்பா என்னும் நூலில் படித்திருக்கிறது. தென்மதுரையில் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அழகர் பால் தூதுவிட்ட அழகர் கிள்ளை விடு தூது என்ற நூலையும் கிளி படித்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் கிளிகளுக்கு இந்த உத்தியோகம் தொடர்ந்து கிடைத்து வருகிறது என்பதை ஆராய்ச்சியாளர் சொல்ல அதையும் கேட்டிருக்கிறது. குணமாலையின் தாய் நேரத்துக்கு நேரம் டிவி பார்த்து கிரிக்கெட் ஸ்கோர் கேட்பது போல அடிக்கடி வந்து அவள் நிலையை கேட்டு அறிந்து வந்தாள். கிளியை கேட்டு அவள் என்ன சொன்னாள் என்று தெரிந்து கொள்ள ஆவல் காட்டினாள். எனினும் இந்த சிறு பிள்ளையிடம் அவ்வளவு தூரம் வைத்து கொள்ளக்கூடாது என்று அடக்கி கொண்டாள். நாளைக்கு அது தன்னை மதிக்காது என்பது தெரியும். மேலும் அது தொலைபேசியில் இருவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது போல் ஆகிவிடும். தன் நிலையை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. மூலவரையே கேட்டுவிட்டால் போகிறது. அவள் துயரத்துக்கு மூல காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள முற்பட்டாள். இன்று 3ஆம் பிறையாயிற்றே, பிறை தொழப் போகவில்லையா என்று கேட்டாள் தாய். இறையை வழிபட்டு விட்டேன், பிறையை வழிபட தேவையில்லை என்றாள் குணமாலை. அவள் பேச்சு மனமானவள் போல் இருந்தது. கற்புடைய பெண்டிர் தெய்வத்தை தொழ தேவையில்லை என்று வள்ளுவர் கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. உன் மாமன் மகன் பெண் கேட்க வரப்போகிறான், உன்னை சீர் செய்து கொள் என்றாள் தாய். அவன் சீர்களை மறந்துவிடு, அவன் பெயரே சொல்லாதே என்றாள் மாலை. அவன் ஒற்றை காலில் நிற்கின்றான், உன்னையேதான் கட்டிக்கொள்வேன் என்கின்றான். அவன் பெரிய பணக்காரன், அது தெரியுமா? அவனிடம் இருப்பது வீடு, மனை, தோட்டம், கடை, காணி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றாள். யானையிடமிருந்து என்னை காத்த வீரனுக்கே யான் மாலையிடுவேன் என்றாள் குணமாலை. வீரனுக்கே மாலையிட்டால் நம் ஊர் செட்டி பிள்ளைகள் நிலை என்ன ஆவது? ஈரமுள்ளவர் எத்தனையோ பேர் அவர்களுக்கு தாரமாக காத்து கிடப்பர், என்னை விடு என்றாள். தந்தையார் வந்தார், செய்தி சொன்னாள். அவன் என்ன சாதி என்றார். நம்ம சாதிதான். சாதிக்குள்ளேயே கொடுக்கக்கூடாது, கலப்பு மனம்தான் செய்விக்க வேண்டும் என்றிருந்தேனே என்றார். இது சாதி மனமும் இல்லை, கலப்பு மனமும் இல்லை, காதல் மனம் என்று விளக்கம் தந்தாள் தாய். என்னை விட அவள் முன்னேறிவிட்டாள் என்று அவர் தம் கருத்தை கூறினார். ஏற்கனவே மணமனையில் உட்கார்ந்து பழகியதால் மணசடங்குக்கு விளம்பரம் அதிகம் தேவையில்லாமல் இருந்தது. எப்பொழுது இந்த சடங்குகளிலிருந்து விடுபட்டு அவளை சந்திக்கப் போகிறோம் என்று காத்திருந்தான். இனிய மணமுழவு ஒலி காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. மலர் மாலை சுமந்து அவனுக்கு அது அலுத்து விட்டது. அவர்கள் இருவரும் காதல் இன்பத்தில் மூழ்கினார்கள் என்றால் அது வழக்கமான விளக்கமாக அமையும். இன்பக் கழிப்பில் இணைந்தனர் என்றால் அது பொருத்தமாக இருக்கும். அது அவர்கள் சொந்த விஷயம், அதில் நாம் தலையிட முடியாது என்பதால் அதிகம் சொல்ல தேவையில்லை. அங்கு கட்டியங்காரன் ஆட்கள் வந்து தொலைந்தனர். சீவகன் காந்தர்வதத்தையை மணந்தபோது கட்டியங்காரனால் தடுக்க முடியாமல் போய்விட்டது. குணமாலை அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் அவன். அவள் தெருவில் நடந்தாலே போகும் வண்டிகள் சலனமற்று நின்றுவிடும் என்றனர். அவளை பார்ப்பதில் மனம் செலுத்தி ஊர்திகளை நிறுத்திவிட்டனர். அதனால் சில வண்டிகள் மோதிக்கொண்ட அச்செய்தி அவனுக்கு எட்டியிருக்கிறது. 2 தார மனத்தடை மசோதா கொண்டு வந்திருந்தால் அதை தடுத்து இருக்கலாமே என்று எண்ணி பார்த்தான். அது தனக்கே ஒருவேளை இடையூறாக அமையுமோ என்று அதை கைவிட்டான். கணிக்கையர் கணக்கில் எடுப்பது இல்லை என்பதால் தான் தப்பித்து கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போட்டான். அப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தால் சீவகன் ஒருவனாலேயே அந்நாட்டு கண்ணியர் எதிர்த்திருப்பர் என்பதை அவன் எண்ணி பார்க்கவில்லை. இந்த குணமாலை அவளை இவன் கட்டிக்கொண்டு போவதை எப்படி விட்டு வைக்க முடியும்? ஏதாவது குற்றம் அவன் மீது சுமத்த வழி இருக்கிறதா என்று பழி நோக்கி இருந்தான். அவனை பார்க்க யானை பாகர்கள் வெளியே காத்திருந்தனர்.
யார் அங்கே? பாகர்கள். செய்தி. யானை மறுக்கிறது. உணவு உட்கொள்ள வெறுக்கிறது. கரும்பு கொஞ்சம் அதிகம் கொண்டு வந்து போடுவதுதானே? அதையும் அது விரும்பவில்லை. காரணம்? சீவகன் அதை தொட்டுவிட்டான். அதனால் அது புலம்புகிறது. அரச யானையாயிற்றே, அதை எப்படி அவன் தொடலாம்? மதம் கொண்டது. எங்களால் அடக்க முடியவில்லை. இதற்கு நீங்கள் எப்படி சம்மதித்தீர்கள்? நாங்கள் உயிருக்கு அஞ்சி அந்த இடத்தை விட்டு நீங்கி வெகு தூரம் போய்விட்டோம். அவன் ஏதோ யாரோ ஒரு பெண்ணை ஆசைப்பட்டிருக்கிறான். அவள் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தாள். உருப்படி நன்றாக இருந்ததால் வளைத்து உம்மிடம் சேர்க்க அசுவனி நினைத்தது. இவன் தடுத்து விட்டான். இது ராஜ துரோகம். அவனை பிடித்து வாருங்கள் என்று படைத்தலைவர்களுக்கு ஆணையிட்டான். பக்கத்திலிருந்த அவன் மைத்துனன் மதனன் தக்க படையுடன் கந்தூக்கடன் இல்லம் நோக்கி சென்றான். புகை படிந்த கண்ணோடு நகை அணிந்த அந்த நங்கை நல்லாள் சோறு சமைத்து பரிமாறிக் கொண்டிருந்தாள். புது புடவை என்றும் பாராமல் அதிலேயே கையை துடைத்து கொண்டு அதனை கரியாக்கி கொண்டாள். நெருப்பை தீண்டியதால் சூடு வேறு பட்டுக்கொண்டது. தானே சமைத்த தயிர் குழம்பை அவனுக்கு ஊற்றி பரிமாறிக் கொண்டிருந்தாள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்றான். இது நானே சமைக்கிறது என்றாள். அவள் முகத்தில் எழுந்த முறுவல் கண்டு அவன் முகம் நுட்பமாக மலர்ந்தது. தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை மியக்கு என்று குறளின் விளக்கத்தை அவளிடம் அறிந்து பாடம் படித்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் மதனனின் தடியாட்கள் அடியாட்கள் போல் வந்து நின்றனர். சிப்பாயை கண்டு அஞ்சிய காலம் அது. வீட்டுப்பாயை மடக்கி வைத்துவிட்டு வெளியே வந்தான். அவளும் தன் சேலையை சரி செய்து கொண்டு பின்னணியில் வந்து நின்றாள். காப்பு கலையாத அவன் கைகளுக்கு காப்பிட அழைத்தனர். நந்தட்டனிடம் பதுமுகனை கொண்டு படை திரட்டுக என்று குறிப்பு காட்டிவிட்டு மதனன் அருகில் வந்தான் சீவகன். அவன் சீவகனை நெருங்க அஞ்சி அகன்று நின்றான். உன்னை அழைத்து வர அரசன் ஆணை என்றான். சம்பிரதாயம் கருதிய கந்தூக்கடன் அரசன் அழைத்தால் போய்த்தான் தீர வேண்டும், மறுக்காதே, அது நல்ல பிள்ளைக்கு அழகு அல்ல என்றான். சுனந்தையும் அப்பா சொல்லை கேட்பதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் என்றாள். அவனுக்கு வேறு வழி இல்லாமல் நல்ல பிள்ளையாக நடக்க முயற்சி செய்தான். அவனுக்கு 3 வழிகள் இருந்தன. ஒன்று, நண்பர்களை விட்டு ஊரை கொளுத்தி குழப்பம் விளைவித்து அவர்களை திசை திருப்பிவிட்டு தான் தப்புவது. அடுத்தது, காந்தர்வ தத்தையின் மந்திர சக்தியால் அவன் அவர்களிடமிருந்து தப்பி செல்வது. மற்றொன்று, தன் நண்பன் சுதஞ்சனன் அவன் உதவியால் தப்பி வெளியேறுவது. அவர்கள் விருப்பப்படிவிட்டால் அங்கே கொண்டு போய் முட்டிக்கு முட்டி அடித்து பல்லை தட்டி கையில் கொடுப்பது உறுதி. மறுபடியும் ஒரு கோவலன் கதை நடக்காது என்பதற்கு உத்தரவாதமும் இல்லாமல் இருந்தது. வெட்டுண்ட உடலை எடுத்து வைத்து தத்தையும் குணமாலையும் வந்து அழுது கொண்டிருக்க வேண்டியதுதான். தலை மாட்டில் ஒருத்தி, கால் மாட்டில் மற்றொருத்தி. இந்த அநாகரிகத்தை தடுக்க அவன் யோசித்து தீர வேண்டியது ஆயிற்று. அக்கம் பக்கம் கூட்டம் வந்து கூடிவிட்டது. பலதரப்பட்ட மக்கள் அங்கு வந்து கூடிவிட்டனர். அவர்களுக்கு இது காணத்தக்க காட்சியாக இருந்தது. இப்பொழுதுதான் திருமணமாயிற்று. புது மாப்பிள்ளை அவனை காவலர் வந்து இழுத்து போகிறார்கள் என்றால் அந்த காட்சியை மறுபடியும் காண முடியாது. மேலும் சீவகன் ஊரறிந்த பிள்ளை, தத்தையோடு பாடி வெற்றி கண்டவன். யாருக்காவது ஏதாவது கெடுதி என்றால் ஓடோடி வருவான். அவன் அந்த தெருவுக்கே ஒரு அரண் போல இருந்தான். நந்தகோனின் மாடுகளை பிடித்து கொண்டு வந்து சேர்த்தவன். கள்வர் என்றால் அந்த பக்கமே வர அஞ்சுவர். எப்போதும் அவனை சுற்றி காளையர் சூழ்ந்து கொண்டிருப்பர். சில சமயம் அவன் பேட்டை ரவுடியாக தென்பட்டான். பெண்ணை பெற்றவர்களுக்கு அவன் மீது ஒரு கண் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பிஞ்சு உள்ளங்கள் அவனிடம் மனம் பறி கொடுத்துவிட்டு சரியாக தூங்குவதில்லை. இவனை உள்ளே தள்ளிவிட்டால் நிம்மதியாகவும் இருக்கலாம் என்று எண்ணியவர்கள் உண்டு. பொதுமக்கள் என்பவர்களே ஒரு கலவை இனம். இப்படியும் இருப்பார்கள், அப்படியும் இருப்பார்கள். அது மாதிரி கூட்டம் அது. ஒருவர் ஆரம்பித்தார், சீவகன் ரொம்பவும் நல்ல பிள்ளையாயிற்றே, ஒருவர் ஜோலிக்கும் போக மாட்டானே என்றார். யானையின் துதிக்கையை தொட்டு பிடித்தான் என்று குற்றம் சாற்றினர் காவலர்கள். யாராக இருந்தாலும் என்ன, கை தொட்டு பிடிப்பது குற்றம்தான் என்றார் அந்த நடுத்தர வயது கடந்தவர். கூடாதுதான் என்று தலையசைத்தார். தலையசைத்தே பழக்கமுடைய தலைவர் அவர். யானை வளைத்து பிடித்த பெண்ணை இவன் தொட்டு இழுத்தான். இது மிக பெரிய தவறு.
என்றான் மென்மையான குரல் படைத்த மெல்லியலான் ஒருவன். கட்டியங்காரன் கைப்பிடிக்கும் பெண்ணுக்கு எல்லாம் இவன் மை தீட்டுகிறான். அணங்க மாலைக்கு இவன் சொக்குப்பொடி போட்டு அவளை மயக்கிவிட்டான் என்றான் ஒருவன். இவன் பழைய குற்றவாளி. இவன் இதற்கு முன்னும் நிறைய வழக்குகளில் பதிவாகியிருக்கின்றான் என்றான் கொஞ்சம் வயதான காவலாளி. இந்த மாதிரி ஆட்களை வெளியே விட்டு வைக்கக்கூடாது, நாங்கள் குறுக்கிட மாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக குரல் தந்தனர். ராஜ துரோகம் நினைக்காத வெகுஜனங்கள் இவர்கள். பொதுமக்கள் என்றால் என்ன என்பதை அறிய இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தடுத்து நிறுத்த ஒரு பெண்மணி வீராங்கனையாக குரல் கொடுத்தாள். ஒருத்தி யானையின் பிடியில் அகப்பட்டு கொண்டு உயிருக்கு போராடுகிறாள். பேடிகளைப் போல மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்பொழுது ஓர் இளைஞன் தன் உயிரை பணயம் வைத்து அவளை காக்கின்றான் என்றால் அவனை பாராட்டுவதை விட்டு தழைப்படுத்துவது அநீதி, அக்கிரமம், அட்டூழியம் என்று கத்தினாள். கோயில் மணி போல் அவள் ஒளி கணீர் என்று கேட்டது. பக்த கோடிகள் பஜனை செய்வதை விட்டு அவளையே உற்று நோக்கினர். அவள் சொல்வதும் நியாயமாக தெரிகிறதே என்று ஸ்ருதிக்கட்டை மாற்றி போட்டனர். அதுதான் உண்மை. இவனை அரசர் பாராட்டி பரிசு தரவே அழைக்கிறார் என்று அவர்களுக்கு மாற்றுக்குரலில் பேசினர் காவலாளிகள். தத்தை அமைதியாக இருக்கவில்லை. இவர்கள் சூழ்ச்சியை அறிந்தவளாய் இவனை மீட்பது என்று முடிவு செய்தாள். எனினும் அது அவன் ஆண்மைக்கு இழுக்கு என்று அடங்கிவிட்டாள். சீதை அனுமனிடம் கூறினாள், ராவணனை என் சொல்லினால் சுட முடியும். அது ராமனின் வில்லுக்கு மாசு. அதனால் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்றாள். அதே போன்ற நிலையில்தான் தத்தை அகப்பட்டாள். அவள் அவசரப்படவில்லை. அவன் தோழர்கள் இவன் ஆணைக்காக காத்து கொண்டிருந்தனர். தப்பி செல்ல தன் தோழர் துணை வேண்டாம் என்று கருதினான். அது பெரும் போரில் கொண்டு சென்றுவிடும். ஆசிரியர் அச்சநந்தி ஓராண்டு பொறுக்கவும் என்று கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. சிலுவையில் அறைய இயேசுநாதரை இந்த யூதர்கள் கட்டி இழுத்து செல்ல நினைத்தனர். அவர்கள் தன்மேல் கையை வைப்பதை அவன் தாங்கிக் கொள்ள விரும்பவில்லை. அவன் நினைவுகள் சுதஞ்சனன் பக்கம் சென்றன. கூப்பிட்ட குரலுக்கு வராத வேலையாள், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், வறியவர்க்கு ஈயாத செல்வம், ஒழுக்கம் தராத கல்வி, ஆபத்துக்கு உதவாத நண்பர் இருந்தும் பயன் இல்லை என்று எண்ணினான். அந்த இடத்தை விட்டு அகன்று போக நண்பனின் உதவியைத்தான் நாட வேண்டும் என்று எண்ணினான். சுதஞ்சனின் இடது கண் துடித்தது. நண்பன் இடுக்கண் உற்றிருக்கிறான் என்பதை அறிந்தான். காற்றும் மழையும் துணையாக கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கு வந்து அவனை சுற்றியிருந்த காவலர் கண்ணில் மண்ணை தூவினான். அடுத்த கணம் சீவகன் அங்கு இல்லை. காவலர் அவனை தேடி அலைந்தனர். அவர்களுக்கு கடுக்காய் கொடுத்து விட்டான் என்று மதனன் அறிந்தான். வேறு வழியில்லை. கட்டி இழுத்து வந்தவனை வெட்டி வீழ்த்தி இருக்கலாமே என்று வருந்தினர். எப்பாவமும் அறியாத அப்பாவி ஒருவன் அந்த வழியே சென்று கொண்டிருந்தான். அவனை வெட்டி சிதைத்து அடையாளம் தெரியாமல் செய்து வைத்தான். கட்டியங்காரன் சீவகனை பிடித்து வருவர் என்று காத்திருந்தான். கட்டிய கையினனாக அவனை வெட்டி முடித்து விட்டதாக கயிறு திரித்தான் மதனன். ஏன் அவனை உயிரோடு அழைத்து வரவில்லை என்றான். திமிரினான். அதனால் தீர்த்து விட்டேன் என்றான் மதனன். அதுவும் நல்லதுதான். இங்கே வந்தால் கோவலனை கொன்ற பழி நம்மை வந்து சேரும். அவன் முகத்தையாவது காட்டியிருக்கலாமே என்றான் கட்டியங்காரன். அவன் முகத்தில் நீங்கள் விழிப்பதை நான் விரும்பவில்லை என்றான் மதனன். சுதஞ்சனன் சீவகனால் உதவப்பட்டான். ராசமாபுரத்தில் சாபத்தின் விளைவாக அவன் ஒரு சொறி நாயாக தெரிந்து கொண்டிருந்தான். அந்த நாய் சோற்று பானையில் தலையிட்டு எச்சில் படுத்தியது. அதற்கு உரிய வேள்வி அந்தனர் கேள்வி கேட்பவர் இல்லாமல் அடித்து துரத்தினர். அது அங்கிருந்து குளத்தில் விழுந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்தது. சீவகன் கருணையோடு அதை எடுத்து மந்திரம் மோதி நல்வாழ்வு அளித்தான். அதனால் அவன் சாபம் தீர்ந்து தன் வித்யாதர உலகை அடைந்தான். ரயில் பயணத்தில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தபோது அவனுக்கு உதவிய பயணியின் பால் கொள்ளும் நட்பு இருவரிடமும் மலர்ந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னை நினைத்தால் தான் வந்து உதவுவதாக அவனுக்கு உறுதி அளித்திருந்தான். தினைத்துணை செய்த நன்றியை அவன் பனை துணையாக கொண்டான். அந்த நட்புதான் இவனுக்கு இப்பொழுது கை கொடுத்தது. இந்த கதையை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.